வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சப்பாத்தி வந்து லேயராக எப்படி செய்கிறது ஈஸியாக அப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சைப்பயிறு குழம்பு வித் சப்பாத்தி. ஏன்னா குழம்புல பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து சப்பாத்தி தான். ஸோ ரெண்டுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பச்சைப்பயிறு குழம்பு வந்து நீங்கள் தாளிச்சி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய சப்பாத்தியோடு நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லெமனும் வெறும் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறும் பச்சைப்பயிறு குழம்பு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு வந்து பச்சைப்பயிறு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கேஸ் குக்கரில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து குழம்புல போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒன்றுன்னா நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிட்டு போட்டுறாதீங்க. க்ளோஸ் பண்ணின பிறகு அதுக்கப்புறமா லிட் போடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு இப்போ தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போடுறேன். அப்புறம் எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம், நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. அந்த இதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா சூடாகிடட்டும். சூடான உடனே அதுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும். திரட்டிட்ட பிறகு லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு திரட்டிக்கோங்க. திரட்டிட்ட பிறகு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறமா 1 2 இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி திரட்டுங்க. சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட போகிறீங்கன்னா அப்பயும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும். எடுக்க வரலைன்னா லைட்டாக மாவு மட்டும் கொஞ்சோண்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 செகண்ட் ஒரு 1 மினிட் கழித்து திருப்பி போட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா புக்குன்னு வரணும். இப்படி திருப்பிக்கிட்டே இருங்க சப்பாத்தி போட்ட பிறகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி டர்ன் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் துணியை வச்சோ இல்லைன்னா கரண்டியை வச்சோ கொஞ்சம் அழுத்தினீங்கன்னாவே இது மேலே புஃப்னு ஆகிடும்.
எனக்கு இந்த மாதிரி செஞ்சு பழக்கம், ஸோ அதனால் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாகவே சாஃப்டாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது காம்பினேஷன் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சப்பாத்தி வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். நான் சொன்ன மாதிரி திரட்டினீங்கன்னாக்கா சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, பச்சைப்பயிறு குழம்பும் சப்பாத்தியும். இது அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. டயட் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். அது ஒரு ஆட் ஆன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் கண்டிப்பாக வெயிட் வந்து உங்களுக்கு கெயின் ஆகாது. ஒரு 2 சப்பாத்தி வித் கொஞ்சம் தால் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நல்லா ஃபுல்லாகிடும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு வெயிட் வந்து இதனால வந்து உங்களுக்கு கெயினே ஆகாது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ரெசிபி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வெயிட் லாஸில் இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஹெல்த்தி. வெல்கம் டு சஷிஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்க சஷி ரேகா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே. சவிகுமார் நீ